المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் தொடர்ச்சியாக மிக முக்கியமான அமல்கள் குறித்து, அதாவது இலகுவான அமல்கள், அதிகமான நன்மைகள் குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த 5-6 வகுப்புகளில் மிக இலகுவான அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக மகத்தான நன்மைகள் குறித்து நாங்கள் பார்த்தோம். நேரடியாகவே நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புக்குள்ளே வருகின்றோம். இன்றைய வகுப்பு இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள் என்ற இந்த வகுப்பிலே முதலாவது அம்சம், மிக மிக முக்கியமான ஒரு அம்சத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல சொல்றாங்க, அலா உக்பிருக பி அஹப்பில் கலாமி இலல்லாஹ், அலா உக்பிருக பி அஹப்பில் கலாமி இலல்லாஹ். அதாவது அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான வார்த்தை, அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான கலாம், பேச்சு, அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான பேச்சை நான் உனக்கு அறிவித்து தரட்டுமா? அப்ப குல்து, நான் சொன்னேன். யார் சொல்றாங்க? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அக்பிர்னி பி அஹப்பில் கலாமி இலல்லாஹ், எனக்கு அல்லாஹுக்கு மிக விருப்பமான அந்த பேச்சை, கலாமன்னா பேச்சு, அந்த பேச்சை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஃபகால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன அஹப்பல் கலாமி இலல்லாஹ், இன்ன அஹப்பல் கலாமி இலல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான பேச்சு, மிக மிக விருப்பமான பேச்சு எதுவென்றால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்ப அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான பேச்சு நாங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்றதா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், வ பிஹம்திஹி, அவனுடைய புகழை கொண்டு நான் துதிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ் தான் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு நான் துதிக்கிறேன், அவன் தூய்மையானவன். அப்ப எனவே இந்த வார்த்தை, இந்த கலாம், இந்த பேச்சு தான் பேச்சுக்களிலே அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்கு படிச்சு கொடுக்குறாங்க? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு படித்து கொடுக்கின்றார்கள். இந்த செய்தி, இந்த நாங்க சொன்ன இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இது சஹீஹ் முஸ்லிமினுடைய 2736 நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 2731. இது சஹீஹான ஒரு ஹதீஸ். அதே போன்று இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நாம் அடிக்கடி கேள்விப்படுற ஒரு மிக முக்கியமான ஒரு திக்ர், ஒரு கலிமா, ஒரு தஸ்பீஹ், ஒரு கலாம், பேச்சு தான் இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதற்கு நிறைய சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான வார்த்தை, அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான பேச்சு என்பதுல நம்ம இதை சொல்லிட்டோம். அப்ப எனவே இது சம்பந்தமாக வரக்கூடிய 1-2 ஹதீஸ்களை மட்டும், சஹீஹான ஹதீஸ்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள நம்ம என்ன செய்வோம், நுழைவோம். முதலாவது நாங்க சொன்ன மாதிரி அல்லாஹ்வுக்கு பேச்சுக்களிலே மிக மிக விருப்பமான பேச்சு எது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்றாங்க. சஹீஹ் முஸ்லிம் 2736 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அழகான ஒரு ஹதீஸ், இது எல்லாருக்குமே பரிச்சயமானது, அதிகமாக நம்ம கேள்விப்படுறதுதான். இது அந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதோட வாரதுனால அதை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திட்டு போகலாம்னு நினைக்கிறேன். அது என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பு செய்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பு செய்றாங்க, யார் ஒரு மனிதன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, யார் ஒரு மனிதர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்லுவாரோ, ஃபீ யௌமின் 100 மர்ரா, ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் சொல்லுவாரோ, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் யார் சொல்லுவாரோ, ஹுத்தத் ஹதாயாஹு வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ்,
கடல் நுரை அளவு பாவம் யாரும் செய்ய போறதில்லை. செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம், ஆனா பெரும்பாலும் அப்படி ஒரு மூமின் அந்த பாவம் செய்ய மாட்டான். அப்படி நாங்க பாவம் செய்யறோம் என்று நாங்க தெளிவாக உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடல் என்று சொன்னா, இப்ப கடல் நுரை அளவு என்று சொன்னா, கடலை எடுத்துக்கொண்டா எவ்வளவு தண்ணி எவ்வளவு நுரை, அதை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அப்ப அந்த அளவு உங்களோட பாவங்கள் இருந்தாலும் இது அந்த உங்களுடைய பாவத்தின் அதிகத்தை சொல்லுவதற்காக இந்த உவமானம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் என்ன சொல்லணும், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, 100 விடுத்தம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, ஒரு செகண்டுக்கும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, ஒரு 3 நிமிஷம் போகும். என்னன்னா ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு செலவழிச்சால் உங்களோட பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக மன்னிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்கானத் மிஸ்ல ஜபதி பஹர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில 6405வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6405வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி பேச்சுக்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது உண்டு. பேச்சுக்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது உண்டு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன். வ பிஹம்தி, அவனுடைய புகழை கொண்டு நான் அந்த அல்லாஹ்வை துதிக்கிறேன், தூய்மைப்படுத்துகிறேன். ரைட். அப்ப இந்த கருத்துக்களை அடங்கிய இந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த வார்த்தையை நீங்க ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுவும் சஹீஹான ஒரு ஹதீஸ், இதுவும் ஒரு சஹீஹான ஹதீஸ். இப்ப இந்த வகுப்பு முடிஞ்சு நீங்க என்ன செய்யலாம், இத ஒரு 100 விடுத்தம் இன்றைக்கு சொல்லி அதையே ஒவ்வொரு நாளும் செஞ்சு வருகின்ற பொழுது நம்முடைய பாவங்களை அல்லாஹு தஆலா நிச்சயமாக மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அந்த செய்தியோடு இப்ப நம்ம பார்த்தோம் தானே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இதுக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. சுருக்கமாக ஒரு 2 சிறப்புகளை தான் நான் இப்ப சொல்லுகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால, யார் ஒரு மனிதர், மன் கால ஹீன யுஸ்பிஹு வ ஹீன யும்சி, காலையிலும் மாலையிலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 மர்ரா, எத்தனை விடுத்தம், 100 விடுத்தம் சொன்னால் காலையில அதே போன்று மாலையில. இப்ப இந்த ஹதீஸ் கொஞ்சம் வித்தியாசமா வருது. மன் கால ஹைன யுஸ்பிஹ் வ ஹைன யும்சி, காலையில் 100 விடுத்தம், மாலையில் 100 விடுத்தம். காலையில 5 நிமிஷம் செலவழிங்க, மாலையில 5 நிமிஷம் செலவழிங்க. இப்படி செலவழித்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் யஅதி அஹதுன் யௌமல் கியாமத்தி பி அஃضل மிம்மா ஜாஅ பிஹி இல்லா அஹதுன் قال مثل ما قال او زاد عليه. நாளை மறுமை நாளையிலே இவர் கொண்டு வந்தது போல வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நாளை மறுமை நாளில கொண்டு வர மாட்டாங்க, நன்மை கொண்டு வர மாட்டாங்க. இவரை போல சொன்ன ஒருவரை தவிர அல்லது இவரை விட அதிகமாக இதை சொன்னவரை தவிர. அப்ப இந்த இடத்துல 100 விடுத்தம் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி தராங்க. இதே போன்று ஒரு மனிதர் சொன்னால் அல்லது அதை விட அதிகமாக சொன்னவரை தவிர இவர் கொண்டு வந்ததை போல ஒரு சிறப்பான ஒரு அமலை யாருமே கொண்டு வர முடியாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 2692வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, நமக்கு காலையான பொழுது நாங்க சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்றோம், அதே போன்று மாலையான பொழுது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதாக சொல்றோம், 100 விடுத்தம் சொல்றோம். இப்ப இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை காலையில 100 விடுத்தம் சொல்லி மாலையில 100 விடுத்தம் சொல்லிவிட்டால் இப்ப நாங்க சொன்ன எல்லா சிறப்புகளுமே கிடைச்சிட போகுது. எங்களோட பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தால் மன்னிக்கப்படும். அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான வார்த்தைகளையே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த வார்த்தையை நாம் அதிகமாக மொழிந்து கொண்டிருப்போமோ இன்ஷா அல்லாஹ் அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்க அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தைகளை சொல்லி கொண்டே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக அப்படி ஒரு நல்ல மரணத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதுக்கு நாங்க பிரார்த்திக்கணும். நம்ம
உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம எதை அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு எல்லா நேரத்திலையும் வாயில வரும். தூக்கத்திலையும் இருந்தாலும் சரி, ஏனைய நேரங்கள்ல இருந்தாலும் சரி, அந்த திக்ருகளோட எங்களுடைய வாயை பழக்கப்படுத்தி கொண்டால் நாங்க மரணிக்கின்ற பொழுது கூட லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி இந்த வார்த்தைகள் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நிச்சயமாக தருவான். நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம துஆ கேட்டு 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 இந்த அமல்களை நாங்க செய்து வர வேண்டும். அப்ப இந்த சிறப்புகள் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு செய்தியையும் ஞாபகப்படுத்தி போறேன். இதோட சம்பந்தப்படுத்தி வருகின்ற இன்னும் ஒரு செய்தி சஹீஹ் புகாரினுடைய கடைசி ஹதீஸ். நீங்க சஹீஹ் புகாரி எடுத்து கடைசி ஹதீஸ் 7275 ஹதீஸ் கடைசி ஹதீஸ் எடுத்து பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இரண்டு வார்த்தைகள், ரெண்டு வார்த்தை. ஒன்று சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அதோட சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதை சேர்த்துங்க. ஒன்று சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இரண்டாவது என்ன? சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த ரெண்டு வார்த்தை இப்ப நம்ம பார்த்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹியுடைய சிறப்பு தான். சுப்ஹானல்லாஹி அஸீம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கலிமத்தான், ரெண்டு வார்த்தைகள், ஹஃபீஃபத்தான் அலல் லிசான், நாவுக்கு லேசான ரெண்டு வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், நாவுக்கு லேசா இருக்குது. அதே போன்று தகீலத்தானி ஃபில் மீசான், மீசான்ல வச்ச பாரத்தை அதிகப்படுத்தக்கூடியது. மீசான் தராசுல அதிகமாக எடை உள்ளது, கனமுடையது. அப்ப மீசான் தராசை பாரமாக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள். அதே போன்று அது மட்டுமல்ல, ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹுக்கு அளவற்ற அருளாளன் அந்த ரஹ்மானுக்கு விருப்பமான இரண்டு வார்த்தைகள். ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு லேசானது. தகீலத்தானி ஃபில் மீசான், மீசானுக்கு பாரமானது. மீசான் தராசுல எடையுடையது, மிக கனமானது. ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, அல்லாஹ்வுக்கு விருப்பமான இரண்டு வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த ஹதீஸை தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லா ஹதீஸையும் எழுதி போட்டு கடைசியாக இந்த ஹதீஸை தான் சஹீஹ் புகாரில பதிவு செய்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்ப சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹியுடைய சிறப்பு நம்ம இவ்வளவு சிறப்புகளை பார்த்தோம். அதே மாதிரி ஒன்றுதான் சுப்ஹானல்லாஹில் அஸீம். அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து வருகின்ற பொழுது இதை நம்ம அதிகமாக சொல்லணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நம்முடைய மீசானுடைய தராசில நன்மை அப்படியே கணத்து கொண்டு போகும். அப்ப நம்ம அதிகமா என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்பதை நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக சொல்ல வேண்டும். அப்ப இதுல இருந்து நாங்க இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைக்கு நாங்க இந்த அமலை பொறுத்தவரையில இன்றைக்கு நாங்க இந்த அமலை ஒரு பெருசா நினைக்கிறது இல்லை. நிறைய பேர் செய்யறாங்க, ஆனா அது கூலிய அதை நினைக்கிறது இல்லை, கூலிய நினைச்சு பாக்குறது இல்லை. அது என்ன அமல்ங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் 2674 ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஒரு சின்ன அமல் தான். சின்ன அமல் தான், இலகுவான அமல், செய்யறதுக்கு எல்லாருமே செய்யலாம். அது எப்படிதான் செய்யலாங்கிறதையும் நான் சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ். இலகுவான ஒரு அமல், ஆனா அதிகமான நன்மைகள் கிடைச்சு கொண்டே இருக்கும். நாங்க இந்த உலகத்துல வாழ்றது 50-60 வருஷம் என்றா, நாங்க வஃபாத்தாகி கியாமத் நாள் வரைக்கும் பல ஆயிரம் வருஷம், அல்லாஹ் நாடின பிரகாரம் 1000மோ 2000மோ லட்சமோ எப்படியோ போகுது. அத்தனை வருஷம் நம்ம அமல் செஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அத்தனை வருஷம் நீங்க அமல் செஞ்சுட்டு இருக்கலாம். நீங்க மௌத்தாய் கபருக்குள்ள இருப்போம், நாங்க எல்லாம் கபருக்குள்ள இருப்போம், ஆனா நன்மை வந்துகிட்டே இருக்கும். அது என்ன அமல்? பாப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் 2674 செய்தி, மன் தஆ இலா ஹுதன் கான லஹு மினல் அஜ்ரி மிஸ்லு உஜூரி மன் தபிஅஹு லா யன்குஸு ذلك மின் உஜூரிஹிம் ஷைஆ. அதாவது ஒரு மனிதர் ஒரு நேர்வழியின் பக்கம் மக்களை அழைக்கிறார். நல்ல விஷயத்தை நீங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ உதாரணமாக அஸ்ரபா என்ன செய்யறாரு, ஒரு நண்பர் ஒருவருக்கு தொழுகை இல்லாத ஒருவருக்கு தொழ சொல்றாரு. அவர் என்ன செய்யறாரு? தொழுகிறார். அப்ப இவர் 30 வயசுல தொழ ஆரம்பிக்கிறாரு உங்களோட ஃப்ரெண்டு. இப்ப அவர் மௌத்தாகிற வரை 65 வயசு வரைக்கும் அவர் தொழுகிறார். இந்த 35 வருஷம் அவர் தொழுகிறதுக்குரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். சாதாரண விஷயமா இது? பொடுபோக்கா இருக்கலுமா? அதனாலதான் சொல்றோம், நாங்களும் நீங்க எல்லாருமே யார் பக்கத்துல நண்பர்கள் இருக்கிறாங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ, நல்லதை சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப சுப்ஹானல்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டுது, இதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அது எனக்கு நன்மை கிடைக்கும், உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நான் இப்ப என்கிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க,
அப்ப அதை நீங்க இன்னொருத்தருக்கு எத்தி வைக்கிறீங்கடா, இப்ப நான் எப்படி சொல்லி நீங்க அமல் செஞ்ச எனக்கு நன்மை கிடைக்கும், அது போன்று உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதருக்கு நேர்வழியின் பக்கம் அழைத்தவருக்கு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தா அவருக்கு யார் அதை பின்பற்றுகிறாரோ அவருக்கு கிடைக்கிற நன்மை கிடைச்சு கொண்டே இருக்கும். அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும், செய்யறவருக்கு கிடைக்கும், அதே நன்மை உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதே போன்றுதான், ஆனா அந்த செய்யறவருடைய நன்மையில எந்த குறையும் வராது, செய்தவருடைய நன்மையில எந்த குறைபாடும் வராது, அவருக்கு கிடைக்கிற அதே கூலி உங்களுக்கும் கிடைச்சு கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் ومن دعا الى ضلاله كان عليه من الاسم مثل آثام من تبعه لا ينقص ذلك من آثامهم شيئا. ومن دعا الى ضلاله, யார் ஒரு மனிதர் வழிகேட்டின் பக்கம் அழைக்கிறாரோ, இதையும் பார்த்துக்கணும். வழிகேடும் பொழுது அது ஷிர்காக இருக்கலாம், பிதத்தாக இருக்கலாம், மூட நம்பிக்கைகளாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், அனாச்சாரமாக இருக்கலாம், அல்லது ஒரு தீய செயலாக இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணமா வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஒரு பாவம் செய்யறாரு, பாவம் செஞ்சா அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள ஒரு விஷயம். அதே பாவத்தை 4 பேருக்கு தெரியப்படுத்துறாரு. இப்ப உதாரணமாக நான் ஒருவர் என்ன செய்யறாரு, நான் இந்த சினிமா பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல போட்டா ஒரு 1000 பேர் 2000 பேர் பார்த்துருவாங்க. இவர் என்ன செய்யறாரு, சிலவங்களுக்கு அந்த பாவத்தை சொல்றது பெருமை மாதிரி, நான் இந்த படத்தை நான் தான் முதலாவது பார்த்துட்டேன், நடக்கிறது சொல்றேன், இந்த படத்தை நான் முதலாவது பார்த்துட்டேன் சொல்லி போட்டு இதை அப்படியே போட்டோ போட்டு அப்படி போடுறாரு. அதை படத்தை பார்த்து இப்படி இந்த படம் வந்து இருக்குது, இப்ப இது நெட்ல இருக்குது, அப்ப இவருக்கு அந்த பிக்சர் வருது, பாக்குறவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்குது, ரைட் இந்த படத்தை நம்மளும் பார்க்கலாம், இப்ப போய் அவர் பாக்குறாரு, இப்ப இவர் பாவத்தாளி ஆயிடுவாரு. ஒரு மௌத்தாயி கபருக்குள்ள போயிடுவாரு, மௌத்தாயி கபருக்குள்ள போயிடுவாரு. கபருக்குள்ள போனால் இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நெட்ல என்ன செய்யும், சுத்தி இருந்துட்டு தான் இருக்கும், பார்த்துக்கிட்டு திரும்ப ஒருத்தன் படம் பார்க்க போவான், திரும்ப அதே பாட்டு ஒருத்தன் கேட்க போவான், அதுக்கு எல்லாத்துக்கும் இவர் காரணமா இருப்பாரு. அப்படியே கியாமத்து நாள் வரைக்கும் என்ன செய்யும், பாவம் வந்துகிட்டே இருக்கும். நிறைய பாக்குறோம், அப்பாவித்தனமாக, அறியாமையில, விளையாட்டுத்தனமாக எவ்வளவு விஷயங்கள். நான் அது பாக்குறேன், நான் அந்த படம் பாக்குறேன், நான் இந்த பாட்டு கேட்கிறேன், நான் இந்த இடத்துக்கு போறேன், நான் இந்த கோயிலுக்கு போறேன், இப்படி நிறைய விஷயங்கள். அதாவது அது ஒரு மனிதன் அவனுடைய வேலை முன்ன பின்ன இருக்குது, பாவங்கள் இருக்குதுன்னு சொன்னா அல்லாஹு தஆலா அவன் தௌபா கேட்டா மன்னிச்சிருவான். அதை பகிரங்கப்படுத்திட்டார் என்றால், பகிரங்கப்படுத்தி அடுத்த மக்களை தூண்டக்கூடிய ஒரு நிலையில, அதாவது இவனுக்கு தடுக்கப்பட்ட விஷயம். உதாரணம் வச்சுக்கோங்க, மாற்று மத சகோதரர்கள் அவங்களோட வேலையை செஞ்சு கொண்டு போறாங்க, அவங்க இப்படி செய்யறாங்களே, அது அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, அவங்களோட சுதந்திரத்தை அவங்க பேணிக் கொள்ளணும், அவங்க பாத்துக்குவாங்க. இப்ப அவங்க ஒரு வணக்க ஸ்தலத்துக்கு போறாங்க, அது அவங்களோட சம்பந்தப்பட்டது. இப்ப நமக்கு தடுக்கப்பட்டது இருக்குது, நம்ம ஒரு கல்லுக்கு முன்னாலேயோ அல்லது ஒரு சிலைக்கு முன்னாலே நம்ம செய்ய இயலாது, அல்லது ஒரு தவறான ஒரு காட்சியை எடுத்து ஒரு பெண்ணுடைய ஒரு சினிமா நடிகனுடைய படத்தை போட்டு, அல்லது இப்படியான விஷயங்களை யாராவது ஒரு அறிமுகப்படுத்திட்டாரு, இப்படி ஒரு மறைமுகமாக அழைத்தார் என்றால் யாரெல்லாம் அதை செய்யறாங்களோ, அதை பின்பற்றாங்களோ, அவங்களோட பாவம் எல்லாம் அப்படியே இவருக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்ப இவர் கபருக்குள்ள இருப்பாரு, அவருடைய அக்கௌண்ட் திறந்துதான் இருக்கும், நன்மையில பாவத்துல அக்கௌண்ட் திறந்துதான் இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், பாவம் போய்கிட்டே இருக்கும். அப்ப எவ்வளவு ஒரு பாதகமான ஒரு நிலை. அதே நேரம் அந்த பாவத்தை செய்யறவருடைய பாவத்தில் அவருக்கு எந்த குறைபாடும் இருக்காது, அதே பாவம் இவருக்கும் போயிட்டு இருக்கும். இது நன்மைக்கும் உண்டு, தீமைக்கும் உண்டு. எனவே இந்த விஷயத்துல நம்ம தெளிவாக இருக்கணும். நன்மை உதாரணமா சொல்லுங்க, இந்த வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது, நீங்க ஒரு 4 விஷயத்த படிக்கிறீங்க, உங்க நண்பர்களுக்கு சொல்றீங்கன்னு சொன்னா அவங்க அது அமல் செஞ்சா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே போல இப்படி ஒரு வகுப்பு இருக்கு, நீங்க சொல்றீங்க, அவர் அந்த வகுப்புல எதெல்லாம் படிக்கிறாரோ அந்த நன்மை உங்களுக்கு சேரும். அதே மாதிரி ஒரு பயான நீங்க ஒரு வீடியோ அனுப்புறீங்க, அதுல எந்த நன்மை இருக்குதோ அதை அவர் ஃபாலோ பண்ணி அவர் அதை பின்பற்றி அவர் செய்யறாருன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு நிச்சயமாக அந்த நன்மை கிடைச்சிருக்கும். அதே நேரம் நீங்க ஒரு சினிமா காட்சியோ அல்லது சினிமா படத்தையோ ஒருவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க, அவர் அதை பார்த்து ரசிக்கிறாரு, அவர் இன்னொரு ஆளுக்கு ஃபார்வர்ட் பண்றாரு, அவர் இன்னொரு குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்றாருன்னா பல லட்சக்கணக்கான மக்களுடைய பாவம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்க சொல்றோம் என்ன, இலகுவான அமல்கள் மகத்தான கூலிகள் என்று சொல்கின்ற பொழுது நல்ல விஷயத்துல நம்ம இதை பயன்படுத்தணும் என்பதைத்தான் இந்த ஹதீஸை நாங்க இங்கே சொல்லுகின்றோம். அதே போன்றுதான் அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு சொல்றாங்க, இதே விஷயத்துலதான் அபூ மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு சொல்றாங்க, قال قال رسول الله صلى الله عليه وسلم من دل على خير فله مثل اجر فاعله. யார் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஒரு நலவை சொல்லி கொடுக்கிறாரோ அவர் அந்த நலவை செய்யக்கூடியவருக்கு எந்த நன்மை கிடைக்குமோ, அந்த நலவை செய்யக்கூடியவருக்கு எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை சொல்லி கொடுத்தவருக்கும் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். நான் இப்போ ஒரு நன்மை ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்தால் அவர் அதை செய்யறாருன்னு சொன்னால் அந்த நன்மை நிச்சயமாக எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்க சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, உங்களோட சகோதரிகள்
பிள்ளைகளுக்கு, உங்களோட சகோதரர்களுக்கு, உங்களோட நண்பர்களுக்கு, உங்களோட வாப்பா, உங்களோட உம்மா, உங்களோட உறவினர்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை நீங்க படிச்சதை சொல்லிக் கொடுங்க. நிச்சயமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1893 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான சஹீஹான ஹதீஸ். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதே தலைப்போடு ஒட்டி வரக்கூடியது, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபஉமில பிஹா பஅதஹு குதிப லஹு மிஸ்லு அஜ்ரி மன் அமில பிஹா வலா யன்குசு மின் உஜூரிஹிம் ஷை. முஸ்லிம் வரக்கூடிய செய்தி 1017 செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ஒரு முறையில நல்ல ஒரு வழிமுறையை மக்களுக்கு காட்டி கொடுக்கிறாரோ, நல்ல வழிமுறை என்று சொன்னா இஸ்லாத்துல காண்பிக்கப்பட்ட வழிமுறை, அதே போன்று அது பிதஅத்தாக இருக்கக்கூடாது, மார்க்கத்தினுடைய அடிப்படைக்கு முரணாக இருக்கக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகளுக்கு முரணாக இருக்கக்கூடாது. நல்ல ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மக்கள் எல்லாம் மறந்து போயிருக்கின்ற பொழுது தர்மத்தினுடைய சிறப்பை சொல்லிக் கொடுக்கிறார். எல்லாரும் தர்மம் செய்யறாங்க. அதே போன்று மக்கள் எல்லாம் மார்க்க கல்வியை விட்டு ஒதுங்குகின்ற பொழுது இவர் மார்க்க கல்வியை படித்து கொடுக்கிறார். இப்படி நல்ல ஒரு வழிமுறையை யார் உருவாக்குவாரோ அது அவருக்கு பின்னால, உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட வீட்டுல எல்லாருமே ஒண்டா இருந்து சினிமா பாக்குறாங்க. அதுல யாருமே வெக்கப்படுற இல்ல. ஒண்டா இருந்து எல்லாம் ஒண்டா இருந்து கூடி இருந்து என்ன செய்யறாங்க, சினிமா பாக்குறாங்க. இப்ப நீங்க அதை இல்லாமல் செஞ்சு போட்டு ஒண்டா இருந்து நீங்க எல்லாம் குர்ஆன ஓதுங்க, குர்ஆன படிங்க, குர்ஆன ஓதி குர்ஆன படிங்க. அது படிக்கிறதுக்கு அவங்க சேருது. இப்படி ஒரு வழிமுறை உருவாக்கிட்டீங்க, நீங்க மூத்தாயிட்டீங்க. இப்ப நீங்க மூத்தான பின்னாடியும் அந்த வழிமுறை உங்களோட வீட்டுல எல்லாருமே பின்பற்றாங்க. உங்களோட பிள்ளைகள், உங்களோட பிள்ளையோட பிள்ளைகள் அப்படியே பின்பற்றி வராங்கண்டா அந்த குர்ஆனை படிக்க 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 அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த வீட்டுக்கு இறங்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். அதே போன்று யார் ஒரு மனிதர் பாவமான காரியத்தை அறிமுகப்படுத்துறாரோ, என்ன நீங்க குர்ஆன் ஓதுறீங்க, ஹதீஸ் கேக்குறீங்க, வாங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், ஒரு பாட்டை பார்ப்போம், ஒரு சினிமாவை பார்ப்போம், நீங்க ஒரு பாவமான ஒன்றை அறிமுகப்படுத்தி அதை அப்படியே மக்கள் பழகி செஞ்சு கொண்டு வராங்கன்னு சொன்னா அதுக்குரிய குற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்க கபருக்கு போனாலும் நிச்சயமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதே நேரம் நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அவங்க செய்யறவங்களுக்கு அந்த பாவம் கிடைக்கும், அதே போன்று என்ன உங்களுக்கும் அந்த பாவம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே தொடர்ல வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்தால் அவருடைய அமல்கள் இன்கத் அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், இன்கத் அமலுஹு இல்லா மின் ஸலாஸ் என்று வருது. இன்னொரு அறிவிப்புல வருது இன்கத் அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸா. ஒரு ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால், ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய நன்மைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். உதாரணமாக நீங்க மரணிச்சிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு ஆள் மரணித்து விட்டால் அவருடைய அமல்கள் எல்லாமே இந்த உலகத்துல துண்டிக்கப்பட்டுரும். 3 விஷயத்தில இருந்து அது துண்டிக்கப்படாது. அந்த 3 விஷயத்தில இருந்து இவருடைய கபருக்கு நன்மைகள் போய்கொண்டே இருக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு, நம்ம ஏற்கனவே சொன்னது பொதுவானது, இப்ப இது குறிப்பாக வருகின்ற ஒரு செய்தி பார்த்துக் கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகா ஜாரியா. சதகா ஜாரியான்னு சொல்லினோம்னா அது விரிந்த பரந்த பகுதி. சதகா ஜாரியா நீங்க ஒண்ணு செஞ்சுட்டு போறீங்க, ஒரு நல்ல அழகாக ஒரு அழகான ஒரு பள்ளிவாசலையோ அல்லது ஒரு கிணறையோ அல்லது பொதுவாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மதசல கூடத்தையோ அல்லது மக்களுக்கு தேவையான ஒரு பள்ளிக்கூடத்தையோ அல்லது மதரசாவையோ அல்லது ஏதாவது ஒரு வகையில ஒரு புத்தகத்தையோ ஏதோ ஒரு வகையில விட்டுட்டு போறீங்கன்னு சொன்னா அந்த சதகா ஜாரியா நிலையான தர்மம் உங்களோட மரணத்துக்கு பின்னால வந்து கொண்டே இருக்கும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது அவருடைய அறிவு, நம்முடைய அறிவை எழுத்து வடிவில மக்களுக்கு கொடுக்கலாம், பேச்சு வடிவில மக்களுக்கு கொடுக்கலாம். அறிவுங்கும் பொழுது பெரிய பெரிய ஆலிமாகி பெரிய பெரிய கிதாபுகள் எல்லாம் படிச்சிருக்கணும் என்ற அந்த பிக்சரில் எடுத்து போட்டு நமக்கு தெரிந்த அறிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவாயா, என்னை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னா அதை எத்தி வைங்க. அப்ப அந்த எனக்கு கிடைக்கிற உதாரணமாக இந்த வகுப்புகள்ல இருந்து நாங்க ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அந்த விஷயத்தை படிச்சு ஒரு ஆளுக்கு எத்தி வைக்கிறோம் என்று சொன்னா அந்த மனிதர் எதை புரிஞ்சு கொள்றாரு, அது இல்மாக அவரிடத்துல போகுது, அது பயனுள்ள இல்மாக மாறுது. அப்ப நான் அமல் செய்யறேன், நான் துஹாவுடைய தொழுகையில சிறப்பை நான் படிச்சிருக்கிறேன், இப்படி அதுக்கு சிறப்பு இருக்குது, அதனால நீங்களும் செஞ்சுவாங்க என்று நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. நீங்க படிச்சது அது பிரயோசனமான அறிவு, அதை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்குறீங்க. அவர் மௌத்தாகிற வரைக்கும் தொழுகிறாருண்டா, நிச்சயமாக துஹா தொழுகிறாருண்டா, உங்களுக்கு அந்த கூலி உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அவருக்காக பிரார்த்திக்கக்கூடிய அவருடைய பிள்ளை,
அப்ப சதகா ஜாரியாவுல பல வகைகள் இருக்கிறது. நம்ம பல வகைகளையும் செய்ய முடியும். அதே போன்று அவர் விட்டு சென்ற அவருடைய பயனுள்ள கல்வி, அது இப்போ உதாரணமாக ஒருவருக்கு எழுதக்கூடிய ஆற்றல் இருக்குது, ஒரு நாள் புத்தகத்தை விட்டுட்டு போறாரு, மக்கள் கியாமத்து நாள் வரை படிக்கிறாங்க. இப்ப நீ சஹீஹ் புகாரியை பார்க்கிறோம், முஸ்லிமை பார்க்கிறோம், திர்மிதி, நஸாயி, இப்னு மாஜா, அபூதாவூத், எத்தனை கிரந்தங்கள் அதுல இருந்து படிச்சு எத்தனை ஹதீஸ்ல படிச்சு அமல் செய்யறோம், அவங்களுக்கு இமாம்களுக்கு அந்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். அதே போன்று வந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் பெருமக்களுடைய புத்தகங்கள் நம்ம படிக்கிறோம், இதெல்லாம் பெரிய சதகா ஜாரியா. அதே போன்று இல்முன் தஹவி சதகா ஜாரியாவுக்குள்ளேயும் அது வரும். ஏன்னா இல்ம ஒரு சதகாவை விட்டுட்டு போனாரு, அதே மாதிரி இல்மாகவும் வந்து சேரும். அதே நேரம் ஒரு வலத் சாலிஹ் யதுலஹு, அவருக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு சாலிஹான குழந்தை, அவருக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு சாலிஹான குழந்தை. அப்ப இந்த சாலிஹான குழந்தையை விட்டுட்டு போனாலும் இப்ப அந்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். இப்ப நாம யோசிக்கணும் என்னன்னா, இந்த வழிமுறைகளில், அதாவது நாங்க ஒரு பிள்ளை உருவாக்குறது, ஒரு சதகா ஜாரியாவை செய்யறது, ஒரு ஒரு பயனுள்ள கல்வியை மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறது, ஒரு நல்ல வழியில மக்களை திசை திருப்புறது, நல்ல வழியை அவங்களுக்கு காட்டுறது, நல்ல வழி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது என்பது நாங்க மரணித்தாலும் அது நிச்சயமாக எங்களோட கபருக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். நாங்க ஒரு சமூக வலைத்தளங்கள்ல இருந்தாலும் சரி, அல்லது நம்ம எந்த ஒரு நேரடியாக இருந்தாலும் சரி, எழுத்து வடிவில இருந்தாலும் சரி, நம்ம யாருக்காவது ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்தால் ஒன்று நன்மை மௌத்து வரை வந்து அதாவது மௌத்தாகினாலும் அவங்க மௌத்தாகிற வரைக்கும் செய்யற வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். அதே போன்று கியாமத்து நாள் வரைக்கும் நன்மையோ தீமையோ வந்து கொண்டிருக்கும். அதனால இந்த விஷயத்துல நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும். இயலுமான அளவு நன்மைகள் நம்ம சொல்லி கொடுக்கணும், இயலுமான அளவு நன்மைகள் அவர்களுக்கு படித்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கின்ற பொழுது நாம கபருக்குள்ள போனாலும் கியாமத்து நாள் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த பாக்கியத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னால் ஒரு மனிதன் திருந்தினான் என்றுதான் இருக்க வேண்டுமே தவிர, என்னால் ஒரு மனிதன் அமல் செய்கிறான், என்னால் ஒரு மனிதன் நல்வழிக்கு வந்தான், என்னால் ஒரு மனிதன் இபாதத் செய்தான், என்னால் ஒரு மனிதன் அல்லாஹ்வை நோக்கி செல்கிறான், என்னால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்களை செய்கிறான், என்னால் ஒரு மனிதன் சுன்னாவை பின்பற்றுகிறான், என்னால் ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறான், என்னால் ஒரு மனிதன் ஐநேரம் தொழுகிறான், என்னால் ஒரு மனிதன் சுன்னாவை பின்பற்றுகிறான், என்னால் ஒரு மனிதன் திக்ர்களை ஔராதுகளை காலை மாலை திக்ர்களை ஔராதுகளை ஓதி வருகிறான், என்னால் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதுகிறான், என்னால் ஒரு மனிதன் ஹதீஸ்களை படிக்கிறான் என்றுதான் இருக்க வேண்டுமே தவிர, என்னால் ஒருவன் மது அருந்துகிறான், என்னால் ஒருவன் சினிமா பார்க்கிறான், என்னால் ஒரு மனிதன் இசை கேட்கிறான், என்னால் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான், என்னால் ஒரு மனிதன் பொய் பேசுகிறான் என்ற நிலை வந்துவிடக் கூடாது. இந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்? மிக மிக கவனமாக நாங்கள் செயல்பட வேண்டும். அதே போன்றுதான் மிக முக்கியமான இன்னும் ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்து பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ரிவாயத் செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐனானி, இரண்டு கண்கள் இருக்கின்றன, லா தமஸ்ஸுஹுமன் நார், அந்த ரெண்டு கண்களையும் லா தமஸ்ஸுஹுமன் நார், அந்த ரெண்டு கண்களையும் நரகம் தீண்டாது. அந்த ரெண்டு கண்களை நரகம் தீண்டாது. அது என்ன ரெண்டு கண்? சுப்ஹானல்லாஹ். ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண், அல்லாஹ்வுடைய அச்சத்தால அல்லாஹ்வுடைய பயத்தால அழுத கண். வ ஐனுன் பாதத் தஹ்ருசு ஃபீ சபீலில்லாஹ், இரண்டாவது அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்திருந்து பாதுகாவல் கொடுத்த, பாதுகாப்பை ஏற்படுத்திய, பாதுகாத்த, மக்களை பாதுகாத்த, அல்லாஹ்வுடைய பாதையில விழித்திருந்த கண், விழித்திருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக விழித்திருந்த கண். இந்த ரெண்டு கண்களும் நரகம் அதை ஒரு பொழுதும் தீண்டாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன? ஐனுன் பகத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால பயத்தால அழுத கண். இரண்டாவது அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்திருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக விழித்திருந்த கண் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்க வாழ்க்கையில எந்த விஷயத்துக்காக அழுகிறோம்? யாராவது மரணித்து அழுகிறோம், யாராவது பிரிஞ்சு போன அழுகிறோம், எத்தனையோ அழுகைகளை நாம சந்திக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய பயத்தால அச்சத்தால தனிமையில பேய்த்து அழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழாத கண்களில் எந்த பிரயோசனம் கிடையாது. உலகத்துக்காக, உலக மக்களுக்காக, உலகத்துல ஒரு மனிதன் உங்களை விட்டு பேய்த்தார் என்பதற்காக வேண்டி, உங்களை விட்டு பிரிஞ்சிட்டார் என்பதற்காக வேண்டி அழக்கூடிய கண்கள் பாவத்தை நினைச்சு அழ இல்லை என்றால்
அல்லாஹ் செஞ்ச அருள்களுக்கு நான் அல்லாஹ் இவ்வளவு அருள்களை நியமத்துக்களை செய்திருக்கிறானே, அதெல்லாம் நான் புறக்கணிச்சு கொண்டு நிம்மதியா சந்தோஷமா வாழ்றேன் என்று நான் நினைச்சு வருந்தி அழாத கண் இருக்கிறதே, அல்லாஹ் எவ்வளவு நியமம் செஞ்சிருக்கிறேன் எங்களுக்கு. நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிம்மதியா வாழ்றோம், சந்தோஷமா வாழ்றோம், கண்ணியமா வாழ்றோம், கௌரவமா வாழ்றோம், எல்லா அருள்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனா ஒரு நாள் கூட அல்லாஹ்வுடைய அச்சத்தால இதெல்லாம் தந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி இவ்வளவு பாவம் செய்யறோமே, அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை இவ்வளவு புறக்கணிக்கிறோம் என்று ஒரு நாள் நம்ம அல்லாஹ்க்கு முன்னால் அலையிலன்னு சொன்னா அந்த கண்ணுல எந்த கயிறும் நலவும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்லும் பொழுது அதிகமாக அழக்கூடியவர்களாக இருந்தார்கள், அழுகையை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருந்தார்கள். தொலை போனாலே அழ ஆரம்பிச்சிருவாங்க, குர்ஆன் ஓத போனா அழ ஆரம்பிச்சிருவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட குர்ஆனுடைய வசனங்கள் ஓதுகின்ற பொழுது தேம்பி தேம்பி அழுவாங்க. எனவே இந்த அழுகை என்ற இபாதத் என்கிட்ட இருக்கணும். அந்த பயபக்தி உள்ளத்துல அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய அச்சத்தை பத்தி நாம உணர்கின்ற பொழுது, அல்லாஹ் நாளைக்கு என்ன பிடிப்பான், ஒரு பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன பிடிப்பானே, அல்லாஹ் என்ன தண்டிப்பானே, நான் இது செஞ்சா அல்லாஹ் என்ன பிடிச்சிருவானே, நான் இவ்வளவு பாவத்தை செஞ்சு போட்டு தைரியமா சுத்தி தெரிகிறேனே, தைரியமாக வாழ்றேனே என்று சொல்லி நினைச்சு நாங்க கொஞ்சமாவது அலை இல்லை என்று சொன்ன அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அந்த கண் மிக மிக துர்ப்பாக்கியமான கண் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றா கண்ல இருந்து வரக்கூடிய கண்ணீர் துளிகள் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதை விரும்புகிறான், நேசிக்கிறான். அது அல்லாஹ்வுடைய பயத்தால இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அது இருக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும், இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு நாளைக்கு மறுமை நாளையில ஒரு மனிதனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிக முக்கியமான செய்தி, அதாவது நாளைக்கு இந்த ஹதீஸ் விரிவான ஒரு ஹதீஸ், இன்ஷா அல்லாஹ் அதை தனியான ஒரு தலைப்புல நம்ம பார்ப்போம். புகாரில் வரக்கூடிய செய்தான், அது தனியாக ஒரு தலைப்புல இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகள் அதை நம்ம பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தாருக்கு அரசுடைய நிழலை கொடுப்பான், எந்த நிழலும் இல்லாத அந்த நாள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, எந்த நிழலும் இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா அரசுடைய நிழலை கொடுப்பான். அதுல ஒரு கூட்டத்தார் யாரென்றால் வரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா, ஒரு மனிதன் ஸக்கரல்லாஹ், அல்லாஹ்வை நினைக்கிறான், அல்லாஹ்வை பத்தி திக்ர் செய்றான், அல்லாஹ்வை நினைச்சு ஸக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, 2 கண்களாலையும் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு மனிதன். அப்ப அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு, அல்லாஹ்வை பத்தி திக்ர் செஞ்சு அவன் கண்ணால கண்ணீர் வடித்தால் நாளை மறுமை நாளையிலே 2 சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று, நரகம் ஒரு பொழுதும் அவனை தீண்டாது, அந்த கண்ணை நரகம் தீண்டாது. 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரசுடைய நிழல், நாளைக்கு மனிதர்கள் தடமாறிக்கொண்டு திக்குமுக்காகி அங்கும் இங்குமாக அல்லோல படுகின்ற பொழுது, எந்த நிழலும் இல்லாத பொழுது, அந்த கஷ்டத்திலே சிரமத்திலே அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய நிழலை 7 கூட்டத்தாருக்கு கொடுப்பான். அதுல ஒரு கூட்டத்தார் வரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா, அல்லாஹ் பத்தி சிந்தித்து அல்லாஹ்வை நினைச்சு 2 கண்களாலும் கண்ணீர் வடித்தவன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரில வருது. இந்த ஹதீஸ அந்த 7 கூட்டத்தாரும் அல்லாஹ்வுடைய அரசின் நிழலை பெறக்கூடிய 7 கூட்டத்தாரும் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வகுப்புல தனியாக விரிவாக இன்ஷா அல்லாஹ் நம்ம படிப்போம். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பயத்தால் அச்சத்தால் அழக்கூடிய கண்களை நாங்க அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால பயத்தால் அழாத கண்களை விட்டு நம்ம பாதுகாப்பு தேடணும். யா அல்லாஹ், உன்னுடைய அச்சத்தால பயத்தால் அழாத கண்ணை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு நம்ம துஆ கேட்கணும் சகோதரர்களே. எனவே அழுகை என்பது ஒரு இபாதா, அதை நாம் அதிகமாக செய்யணும். அப்படி அந்த இபாதத்து வருகின்ற பொழுது பாவங்கள் நமக்கு பாரமா விளங்கும், நன்மைகள் இன்பமாக தெரியும். இன்று எங்களுக்கு பாவம் இன்பமா தெரியுது, நன்மை பாரமா தெரியுது. அப்ப எனவே இந்த நிலையை மாற்றுகின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக எங்களை நேசிப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், அதாவது இப்ப நான் சொன்ன ஹதீஸ், அதாவது ஏற்கனவே சொன்னது 2 கண்களை நரகம் தீண்டாது என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதியில வருகின்ற ஹதீஸ், திருமிதியில வருது. அல்லாஹ் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் திருமிதியில 1639 ஹதீஸா பதிவு செய்திருக்கிறாங்க. என்னுடைய அரைப்பாளர் வரிசை தரமானது, சஹீஹான ஹதீஸ். அடுத்ததாக நாங்க ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ப்போம். இது நம்ம இதுக்கு முன்னால கேள்விப்பட்டு
இருக்கிறோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. மிக முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன விஷயம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க என்னென்றால், நாளை மறுமை நாளையில இது சஹீஹான ஹதீஸ். கேட்கிற பொழுது புதுசா இருக்கும் சில பொழுது, ஆனா சஹீஹான ஹதீஸ். ரைட். நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ சயகல்லிசு ரஜுலன் மின் உம்மதி அலா ரூஸில் கலாயிக் யௌமல் கியாமா. நாளை மறுமை நாளையில ஒரு மனிதன் அல்லாஹ் அழைப்பான். ஒரு மூமினான ஒரு மனிதனை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து எல்லா மக்களுக்கு முன்னாடி கியாமத்தினால கேள்வி கணக்கு கேட்கிற சந்தர்ப்பம். ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா அழைப்பான். அழைத்து ஃபயன்ஷுர் அலைஹி 99 சிஜிலா, அதாவது 99 பெரிய ஏடுகள் என்ன செய்யப்படும், அவனுக்கு முன்னால விரிக்கப்படும். அந்த மூமினான மனிதன் வாரான், நல்லா கவனிச்சுக்கணும். எல்லா மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க போறான். ஒரு மூமினான மனிதன் அல்லாஹ் தஆலா அழைக்கிறான். அது யாரு? நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். அழைத்து 99 ஏடுகள், சிஜில்னா ஏடு, பெரிய ஏடுகள். அத ரசூல் சொன்னாங்க எப்படின்னா, குல்லு சிஜிலின் மிஸ்துல் மத்தில் பஸர், அதாவது பார்வை எட்டுகின்ற தூரத்தில் அளவுக்கு பெருசா இருக்கும். ஒவ்வொன்றும் பார்வை எட்டுகின்ற அளவுக்கு மிக மிக நீளமானதாக இருக்கும். சும்ம யகூல் அதுன்கிரு மின் ஹாதா ஷைஅன், அப்ப அந்த மனிதன் கேட்கப்படும். அப்ப அந்த 99 ஏடுகள்லையும் விரிக்கப்பட்ட 99 ஏடுகள், நல்லா கவனிச்சுக்கணும். 99 ஏடுகள், ஒவ்வொரு ஏடும் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம கண்ணுல எட்டுற தூரம் வரைக்கும் பெருசா இருக்கும். அதெல்லாம் 99 ஏடுலயும் அவனோட பாவங்கள் தான் இருக்கும். 99 ஏடுலயும் பாவங்கள் தான் இருக்கும். இப்ப இதெல்லாம் பார்த்த உடனே அந்த மனுஷன் பார்ப்பான், என்ன 99 ஏடுகள்ல இவ்வளவு பாவம் இருக்குதே, பார்த்தா ஒவ்வொன்றும் பெரும் பெரும் ஏடுகள், அதுல எல்லாம் இவ்வளவு பாவம் இருக்குதே அப்படின்னு சொல்லி அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். அப்ப அல்லாஹ் அங்கே கேட்பான், அதுன்கிரு மின் ஹாதா ஷைஅ, அந்த பாவத்தில இருந்து ஏதாவது நீ நான் செய்யலன்னு மறுக்கிறியா, ஏதாவது நீ மறுக்கிறியா என்று அல்லாஹ் கேட்பான். அவலமக கதபத்தி அல் ஹாஃபிதுன், அதாவது உலகத்துல நன்மை தீமை எழுதுறதுக்கு மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த நன்மை தீமை எழுதக்கூடிய மலக்குமார்கள் தீமையை வந்து அநியாயமாக உனக்கு எழுதிட்டாங்களா? 99 ஏடுகள் இவ்வளவு பாவமா நான் செஞ்சிருக்கிறேன், ஒவ்வொன்றும் கண்ணு கட்டுற அளவுக்கு பெரிய நீளமான ஏடுகள், அவ்வளவு பாவம். இது வந்து அந்த மலக்குமார்கள் எழுதக்கூடிய மலக்குமார்கள் உனக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க அப்படி என்று நீ நினைக்கிறாயா? யகூல் லா யா ரப், முதலாவது அவன் சொல்லுவான் லா யா ரப், முதலாவது சொல்லுவான் லா யா ரப்னு சொல்லிடுவான், யா அல்லாஹ் இல்ல யா அல்லாஹ், அப்படி இல்ல யா அல்லாஹ்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் அல்லாஹ் கேட்பான், ஃபயகூல் அஃபலக உதுருன், நீ ஏதாவது இதுக்குத்தான் செஞ்சேன் அல்லது அதுக்குத்தான் செஞ்சேன், ஏதாவது தங்கடம் தெரிவிக்க போகின்றாயா? இல்ல இப்படித்தான் நான் வந்தேன், ஆனா இப்படித்தான் நடந்தது அப்படி நம்ம சொல்லுவோம் தானே. அதாவது ஒரு விஷயம் வந்து இது இப்படித்தான் நடந்தது, ஆனா உண்மையிலே இதுதான், இதை நான் செய்ய விரும்ப இல்லை, ஆனா இப்படி நடந்துட்டு ஏதாவது தங்கடம் தெரிவிக்க விரும்புகிறாயா? இருக்கிறதா உன்னிடம்? இல்லையா அல்லாஹ், அப்படி ஒன்றுமே இல்லையா அல்லாஹ்? பலா. இப்ப அந்த மனிதன் என்ன ஒரு நிலையில் இருப்பான், நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் இப்படி கேட்கிறானே, நம்மளால மறுக்க முடியாது, எந்த ஒரு கட்டத்திலையும் நம்ம தப்பிக்க முடியாது என்று இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஃபயகூல் பலா இன்னலக இந்தனா ஹஸனா, அதாவது உன்னுடைய நன்மை, ஒரு நன்மை வந்து எங்கிட்ட இருக்குது, இவ்வளவு பாவம் இருக்கிற மாதிரி உன்னுடைய ஒரு நன்மை வந்து எங்கிட்ட இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அந்த ஒரு நன்மையை வந்து நிச்சயமா நாங்க பாதுகாத்து வச்சிருக்கிறோம் உனக்காக, ஆனால் இன்றைய தினம் அதுவும் பார்க்கப்படும், உனக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாது, அநீதி இழைக்கப்பட மாட்டாது. இன்றைய தினம் வந்து அநீதி இழைக்கப்பட மாட்டாது. இன்றைய நாள் யாருக்குமே அநீதி இழைக்கப்பட மாட்டாது, உனக்கு என்ன அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி போட்டு ஃபயஹ்ருஜு பிதாகத்தன், ஒரு சின்ன துண்டு, பிதாகான என்ன, சிஜில்னா பெரிய ஏடு, பிதாகான சின்ன துண்டு, ஒரு தாள் துண்டு அல்லது ஒரு சின்ன ஒரு இந்த அளவுல இருக்கும், அந்த துண்டு எடுக்கப்படும். அப்ப அந்த துண்டு எடுத்த பின்னால பிதாகத்துன் ஃபீஹா, அதுல எப்படி இருக்கும்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. எப்படி சொல்லுங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன்
அப்துஹு வ ரசூலுஹு. இது மட்டும் தான் நீங்க அந்த ஏட்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த ஒரு வார்த்தை தான் அந்த துண்டுல ஏட்ல என்ன செய்யப்படும், எழுதப்பட்டு இருக்கும். ஃபயகூல் உஹ்துர் வஸ்னக், இப்ப நெருக்கின்ற அந்த தராசை கொண்டு வாங்க என்று சொல்லப்படும். மலக்குமார்கள் அந்த நெருக்கின்ற தராசை கொண்டு வருவாங்க. فيقول يا رب ما هذه البطاقة ما هذه السجلات فقال فإنك لا تظلم قال فتوضع السجلات في كفة. இப்ப யா அல்லாஹ் நெருக்கிறதுக்கு தராசை கொண்டு வரணுமா, 99 ஏற்ற இந்த பாவம் இருக்குது, இந்த சின்ன இதுல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று நான் சொன்ன இந்த வார்த்தை இந்த ஏட்ல ஒரு சின்ன துண்டுல இருக்குது, இதை நிறுத்து பார்க்கணுமா? 99 ஏட்டையும் ஒரு துண்டை நிறுத்து பார்த்தா எது கூட கணக்கும், எது பாரமாயிருக்கும்? 99 ஏடு அதான பாரமாயிருக்கும். அப்ப அந்த மனிதன் கேட்பான் அப்படி. அப்ப ஃபயகூல் ஃபஇன்னக லா துத்லம், ஃபகால் அல்லாஹ் தஆலா சொல்லுவான் ஃபஇன்னக லா துத்லம், நீ அநியாயம் செய்யப்பட மாட்டாய், அநீதி இழைக்கப்பட மாட்டாய். இப்ப ஒரு தட்டுல இந்த 99 ஏடுகளும் வைக்கப்படும், ஒரு தட்டுல இந்த சிறு துண்டும் வைக்கப்படும். வல் பிதாகா ஃபீ கிஃபா ஃபதாஷத் ஸிஜிலாத் வஸகலத் பிதாகா, அப்படியே அந்த 99 ஏடுகள் மேல போகும். இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பது கீழே வரும். அப்ப நன்மையில தட்டு கீழே வந்தா அவனுக்கு சொர்க்கமா நரகமா? சொர்க்கம். فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية. فأما من ثقلت موازينه, யாருடைய மீசான் தராசு நன்மையால் கணக்குமோ في عيشة راضية, சொர்க்கத்தில் இருப்பார். சுப்ஹானல்லாஹ். அப்ப அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்றது அப்படியே கீழே போகும். சொல்லி போட்டு வலா யஸ்குலு மஅ இஸ்மில்லாஹி ஷை, அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னால எந்த ஒன்றும் பாரமாக இருக்காது. இந்த பாவங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை வச்சால் இந்த பாவங்களை விட இந்த அல்லாஹ்வுடைய பெயரை விட அந்த பாவங்கள் பாரமாயிர போது இல்லை. இந்த அடியான் சொன்ன இந்த வார்த்தை இவ்வளவு பெருமதியானது, இவ்வளவு பெருமதியானது. அப்படியே அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கின்றான். நன்மையிலே தட்டு கணத்துனா என்ன அர்த்தம்? சொர்க்கவாதி அவன். அப்ப 99 ஏட்டுல இவன் பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய அதாவது ஒரே ஒரு கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பது அவன் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை அப்படியே வச்சபோது அப்படியே அது கீழே போகுது. அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னால் இந்த பாவங்கள் எல்லாம் கணத்துல குறைந்தது. இது இவ்வளவு கனமானது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதாக அங்கே சொல்லப்படும். அந்த நேரத்தில் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுப்பான். இந்த ஹதீஸ்ல நாங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும்டா, மிக முக்கியமான சில அம்சங்கள் இருக்கிறது. நாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பது வாழ்க்கையாக மாறணும். அதிகமாக இந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மொழியணும். லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பது அதிகமாக நாங்க மொழியணும். அதே போன்று இந்த சாட்சியத்தை எங்களோட வாழ்க்கையில நம்ம பாதுகாக்கணும். எந்த ஒரு மனிதன் சிறுக்கு வைக்காம இணை வைக்காம அல்லாஹ்விடத்துல போறான், அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் நாடுதான் மன்னிப்பான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. ஷிர்க்க கொண்டு போன அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஷிர்க் இல்லாம அவன் இந்த கலிமாவோட போற பொழுது அல்லாஹ் இந்த கலிமாட பாரத்தை வச்சு அவனை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான். சில பொழுது அனுப்பாமல் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய கையில உள்ளது. ஆனால் இங்க இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுறது என்னடா, எங்களோட வாழ்க்கையில ஒரு காலமும் நாங்க சொன்ன இந்த ஷஹாதத்துக்கு முரணாக வாழக்கூடாது. இந்த ஷஹாதத்தின் அடிப்படையில ஏதோ முன்ன பின்ன தொழுகை ஆயிருச்சு அதனால நம்ம தொழுகை விடலாம்னு அர்த்தம் இல்ல. அல்லாஹ் மன்னிப்பான இல்லையாங்க அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமையில மூமின்களை கண்ணியப்படுத்துவான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அது மிக மிக பாரமானது. அது வாழ்க்கையில் இல்லைன்னா பாரம் இல்லாம போய்விடும். வாழ்க்கையில நாங்க அதை கொண்டு வரணும். அல்லாஹ்வுக்கு இணையாக எதையும் வைக்காம அதிகமாக இந்த வார்த்தைகளை மொழிந்து அந்த வார்த்தைகளை வாழ்க்கையாக மாற்றுகின்ற பொழுது அல்லாஹ் நாளை மறுமையில எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அதை தூக்கி வீசிட்டு இந்த அடியான் இந்த வாழ்க்கை வாழ்ந்தான் ஏகத்துவ அடிப்படையில், தௌஹீதினுடைய அடிப்படையில், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில், ஷிர்க் இல்லாமல், பிதஅத் இல்லாமல், இணை வைப்புகள் இல்லாமல் ஒரு மனிதர் வாழ்ந்தாண்டா நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக மன்னிப்பான். அந்த ஒரு வார்த்தையினுடைய பாரம் இந்த பாவங்களை தூக்கி எறிஞ்சிடும் என்றாக நாங்க இந்த ஹதீஸ்ல இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் அல்லாம அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹு திர்மிதியில 2639வது செய்தியாக பதிவு இருக்கிறார்கள். என்னுடைய அறிவிப்பாளர் வரிசை தரமானது, சஹீஹான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்ப நாங்க
இந்த ஹதீஸ்ல இருந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தை படித்துக் கொண்டோம். மீசான் மீசானுடைய தராச பாரமாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நாங்க சொல்லுகின்ற இந்த கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சில அறிஞர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதையும் இதுல சேர்ப்பாங்க. சில அறிஞர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்பதாக சில அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்குரிய விளக்கத்தை சொல்லுவாங்க. அடுத்ததாக ஒரு பெண், இது ஒரு பெண்ணோட சம்பந்தப்படுற ஒரு ஹதீஸ், ஒரு பெண்ணோட சம்பந்தப்படுற ஒரு ஹதீஸ். என்னன்னு சொன்னா, எங்கட மனைவியாக இருக்கலாம், எங்கட உம்மாவாக இருக்கலாம், எங்கட மனைவியாக இருக்கலாம், எங்கட அதே போன்று சகோதரிகளாக இருக்கலாம், எங்கட பிள்ளைகளாக இருக்கலாம். இவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்து கொண்டிருக்கூடிய சகோதரிகள், அதே போன்று உங்களோட உம்மாவுக்கு சொல்லலாம், உங்களோட சகோதரிகளுக்கு சொல்லலாம், அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு பெண் வந்து சுவர்க்கத்தின் விரும்பிய வாசலால சொர்க்கம் போறதுக்கு வழி என்ன? சொர்க்கத்துல விரும்புற வாசலால அவ சொர்க்கம் போக முடியும். சுப்ஹானல்லாஹ். அது என்னங்கிறது பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 வேளை தொழுகின்றாள். 5 ظهر அஸ்ர் மக்ரிப் இஷா சுபஹ் 5 நேரம் தொழுகின்றாள். வஸாமத் ஷஹ்ரஹா, நோன்பு மாதம் நோன்பு பிடிக்கிறாள், முழுமையாக நோன்பு பிடிக்கிறாள். என்ன அவனுடைய அந்த மாசத்துல எவ்வளவு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிட்டு கலாவாகிறது அவ பிடித்து முழுமைப்படுத்தி விடுகிறாள். ஏன்னா பெண்களுக்கு முழுமையாக பிடிக்க முடியாது அந்த குறிப்பிட்ட காலத்துல. அப்ப அந்த அடிப்படையில் ரமலானுடைய மாதத்தை குறிப்பிட்ட அந்த முடியுமான அளவு பிடிச்சிட்டு எஞ்சிய நாட்களையும் கலா செய்து விடுகிறாள். அப்ப முழுமையாக அந்த மாதத்துல நோன்பு பிடிக்கிறாள். இரண்டாவது. மூணாவது, வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, அவருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்கிறாள். அர்த்தம் என்ன? விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க கூடாது, விபச்சாரத்துக்கு பக்கம் செல்லக்கூடிய எந்த வாசலையும் அவள் திறக்க மாட்டாள், மூடி வைத்திருப்பாள். அப்ப மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்கிறாள். மூன்றாவது. நாலாவது, வஅதாஅத் ஜௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுகிறாள். 4 விஷயம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா, கணவனுக்கு கட்டுப்படணும், அதே நேரம் லா தாஅத லி மக்லூக் ஃபீ மாசியத்தில் காலிக், அல்லாஹ்க்கு மாறு செய்யற விஷயத்துல படைப்பினங்களுக்கு கட்டுப்படுவது என்பது கிடையாது. கணவன் சொல்றாரு கடமையான விஷயங்கள்னா, கடமையான விஷயங்களாக இருந்தால் உதாரணமாக தொழுகிற விஷயம், அது மாதிரி வந்து ஒரு இணை வைப்ப செய்ய சொல்லி சொல்றாங்க, ஹஸ்பண்ட் சொல்றாரு, அதே மாதிரி வந்து ஒரு பிதஅத்தை செய்ய சொல்லி சொல்றாங்கன்னா கட்டுப்பட தேவையில்லை. இப்ப உதாரணமாக சுன்னத்தான நோன்பு, இவர் 2 பேரும் சம்மந்தப்படுறாங்க. இதுல கணவன் சம்மந்தப்படுறாரு, மனைவி சம்மந்தப்படுறாங்க. சுன்னத்தான நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இவருடைய தேவையை எப்படி பூர்த்தி செய்வாரு? அப்ப அப்படி இருக்க கூடாது. அவ்வளவுதானே. இப்ப சுன்னத்தான நோன்பா இருந்தா கணவன் அனுமதி எடுக்கணும். ஏன்னா 2 பேரும் சம்மந்தப்படுறாங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து கணவனுக்கும் மனைவி மத்தியில என்ன சொல்றான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன, நீங்க அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. அப்ப 2 பிரிஞ்சிருக்க இயலாது, 2 ஒண்ணாதான் இருக்கணும். அப்படிதானே. இப்ப எப்படி நமக்கு ஆடை இருக்குது? கலட்டினா கூட நமக்கு அசிங்கமா இருக்கும். யாராவது கலட்டிட்டு வரும்போது என்ன வெக்கமில்லையான்னு கேட்டுருவோம் நம்ம. அப்படிதானே. அப்ப அது முருவத் மனிதத்தன்மை இல்லை. அப்ப அந்த அளவுக்கு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி ஆண் பெண் போது கணவன் மனைவி அப்படி நெருக்கமாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு சுன்னத்தான நோன்பு வைக்கிறதா இருந்தா கணவன் அனுமதி எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அவருடைய தேவை, உடலியல் ரீதியான தேவை இருக்கும், பல விஷயங்கள் அதுல இருக்கும். அது மாதிரி மேலதிகமா உபரியான வணக்கங்கள் செய்கிற பொழுது கொஞ்சம் என்ன செய்யணும், கணவனோட நம்ம பேசிக்கொள்ள வேண்டும். மனைவி அது அல்லாம இப்ப வந்து கணவன் வந்து நீ வந்து அங்க போ, அந்த இடத்துல போய் சஜிதா செய், கபரை வணங்கு, அல்ல தர்காக்கு போ என்று சொல்லி வற்புறுத்தினா அது உங்களோட இஷ்டம், நீங்க கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா சமயோசிதமாக நடந்து கொள்ளணும். கடைசியில வந்து நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுதே, கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுதே நல்ல ஒரு மார்க்க ரீதியான ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போன்று கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும். அப்படி இல்லாத பொழுது அப்படி சரி ஏதோ முன்ன பின் நடந்துட்டு இருந்தா கூட பாவங்கிற விஷயத்துல எப்படியாவது நம்ம தவிர்த்து கொள்ற ஒரு நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். 2 பேரும் சேர்ந்து நல்ல அடிப்படையில அவங்க அல்லாஹ் வணங்குறாங்க, நல்ல முறையில் வாழ்றாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அதாஅத் ஜௌஜஹா, ஜௌஜுக்கு கணவனுக்கு வழிபடுறதுன்னு சொன்னா நல்ல விஷயத்துல அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கணவனுக்கு வழிபட்டா சொர்க்கம் கிடைக்கும், அதனால நீ வந்து இந்த சிறுக்க செய், இந்த பாவத்தை செய், இந்த படத்தை பாரு, இந்த அதை செய், இதை செய், தொழாத, அப்படி செய், அப்படி செய்யாத, என்ன நீ ஹிஜாப் போட்டுக்கொண்டு இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது, நீ வந்து திறந்துக்கிட்டு நல்ல கலசான அந்நிய பெண்களை போல எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு போகணும், எனக்கு இதெல்லாம் முகத்தை எல்லாம் போட்டுக்கிட்டு கருப்பா போட்டுக்கிட்டு இதெல்லாம் அசிங்கமா இருக்குது, ஹிஜாப் போடக்கூடாது என்று சொன்னா
நீங்க முடியுமான அளவு அவர்களுக்கு புரிய வைங்க, முடியுமான அளவு புரிய வைங்க. ஏன்னா நம்ம வாழணும், பிராக்டிகலி நம்ம யோசிக்கணும், அப்படிதானே? நம்ம வாழணும். அப்படியே எனக்கு முடியாது, நான் நினைச்ச மாதிரி தான் செய்வேன்னு சொல்லும்போது நான் ஒன்னு அப்படி டிவோர்ஸ் பண்ண, தலாக் சொல்லணும், அப்படி நிறைய பிரச்சனைகள் வாரத்துக்கு வாய்ப்பு வைக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க, அதோட கடமை. பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள் சொல்லுங்க. அப்படியே அவங்க புரிஞ்சு கொள்ளையிலன்னு சொன்னா நீங்க முற்று முழுத அவங்க சொல்றதை என்ன செய்யுங்க, புறக்கணித்து விடுங்கள். புறக்கணித்து விடுங்கள்னா நீங்க ஹராமான ஒரு வழிக்கு சென்று விடாதீர்கள். ஹிஜாப கலற்றுறது என்பது ஒரு பெண்ணுக்கு அது ஹராம், அந்நிய ஆடவர்கள் பார்த்து ரசிக்க முடியாது. அப்ப எனவே இந்த விஷயத்துல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப அந்த விஷயத்தை சொல்ல பாருங்க. இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸா, ஆண்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்களா இருந்தா, ஆண்களை பொறுத்தவரையில நல்ல மக்களாக இருந்தா அப்படி சொல்ல மாட்டாங்க, தீமைகளை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பாவத்துக்கு வழிகாட்ட மாட்டாங்க. யார் ஒரு மனிதர் ஒரு வழிகேட்டு நோக்கி போறாங்களோ, அல்லது வழிகேட்டுல இன்பமாக அதை பாக்குறாங்களோ, அல்லது ஒரு ஆடம்பரமாக அல்லது நாகரிகம் என்ற பேர்ல இன்னைக்கு இருக்கிற அசிங்கங்களை நாகரிகமா நினைச்சு கொண்டு தன்னோட மனைவி இப்படித்தான் இருக்கணும், குடும்பம் இப்படித்தான் இருக்கணும் யாராவது ஒரு நினைச்சால் உண்மையிலே அவர் நல்லவராக இருக்க முடியாது. அப்ப எனவே இந்த செய்தியை நாம் புரிந்து கொண்டு, இப்போ ஒரு பெண் இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, 5 நேரம் தொழுகிறாள். ஒரு பெண் 5 நேரம் தொழுகிறாள். வஸாமத் ஷஹரஹா, நோன்பு மாதத்தில பரிபூர்ணமா நோன்பு பிடிக்கிறாள். வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, உடைய மர்மஸ்தானத்தை பேணிக் கொள்கிறாள், பாதுகாத்துக் கொள்கிறாள். வஅதா ஸௌஜஹா, கணவனுக்கு வழிபடுகிறாள். இந்த 4 விஷயங்கள் இருந்தா அவ ஸகாத் கொடுக்க தேவையில்லையா? ஜகாத் கடமையாக இருந்தா ஜகாத் கொடுக்கணும். அது மாதிரி வேற வேற கடமைகள் எல்லாம் வரும், கட்டாய கடமை. உதாரணமா இந்த ஹதீஸ் எப்படி புரிஞ்சு கொள்ளணும் என்றா, ரைட், அடுத்ததெல்லாம் ஒண்ணும் செய்ய தேவையில்லையா? அப்ப இந்த 5 நேரம் தோழனும் நோன்பு பிடிக்கணும், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளணும், கணவனுக்கு கட்டுப்படணும். அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லையா என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன் ஸல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னா, யார் ஒரு மனிதர் அஸரையும் சுபஹையும் தொழுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்லுவார். அப்ப இந்த ஹதீஸ அஸரையும் சுபஹையும் தான் நம்ம தொழணும் சொர்க்கம் போறதுக்கு. அப்படி தொழுதா சொர்க்கம் கிடைக்கும் புரிஞ்சு கொள்வோமா? 5 நேர தொழுகையை நம்ம தொழணும். இது இதனுடைய சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல முக்கியத்துவப்படுத்தி தொழுகையை முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொழுகையை முக்கியத்துவமாக சொல்லக்கூடிய ஒரு பெண், நோம்ப பக்குவமாக பிடிக்கக்கூடிய ஒரு பெண், அதே போன்று மர்மஸ்தானத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெண், கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பெண் நன்மையில எப்பயுமே என்ன செய்வாள்? முந்திக் கொண்டிருப்பாள். அப்ப இந்த ஒரு விஷயங்களை சொல்லப்படுகிறது. இந்த பண்புகள் இருந்தால், இந்த 4 பண்புகளும் இருந்தால், 5 நேரம் தொழக்கூடிய, நோன்பு வைக்கக்கூடிய மாசம், அதாவது நோன்பு மாதத்தில் முழுமையாக நோன்பு வைக்கக்கூடிய, தனது மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால், قيل لها, அவளுக்கு சொல்லப்படும், உதுகுலி அல் ஜன்னத மின் ஐ அப்வாபில் ஜன்னதி ஷி'தி, அவளுக்கு என்ன சொல்லப்படும் நாளைக்கு மறுமையில? சுப்ஹானல்லாஹ், உதுகுலி அல் ஜன்னா, சுவர்க்கத்துக்குள்ள நீ நுழைந்து விடு, மின் ஐ அப்வாபில் ஜன்னதி ஷி'தி, நீ விரும்பிய வாசலால. சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள் இருக்கிறது. சொர்க்கத்துல 8 வாசல்கள் இருக்கிறது. நம்ம பார்த்துட்டோம். உது செஞ்சு துஆ ஓதுனா என்ன, சொர்க்கத்துல 8 வாசல்கள் திறக்கப்படும். நம்ம ஒரு ஹதீஸ முன்னாடியே பார்த்துட்டோம். அது மாதிரி சொர்க்கத்துல 8 வாசல்கள் விரும்பிய வாசலா நீ நுழைந்து விடு என்று அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும். இது எவ்வளவு ஒரு அற்புதமான பாக்கியம்! எங்களோட சகோதரிகள், எங்களோட மனைவிமார்கள், எங்களோட தாய்மார்கள், எங்களோட பெண் பிள்ளைகளுக்கு இதை நம்ம என்ன செய்யணும்? படித்து கொடுக்க வேண்டும். இந்த ஹதீஸ் சஹீஹுல் ஜாமில அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 660வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் சஹீஹானது. அதே போன்று இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. இது சஹீஹுல் ஜாமில 660வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4163வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் முஅஜமுல் அவ்ஸத் என்ற அவர்களுடைய கிரந்தம், தபரானி முஅஜமுல் கபீர், முஅஜமுல் ஸகீர், முஅஜமுல் அவ்ஸத், அல் முஅஜமுல் அவ்ஸத்ல 4715வது நபிமொழியாக பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் சஹீஹானது. இந்த அமலை நாங்க என்ன செய்ய வேண்டும்? செய்து வர வேண்டும். கடைசியாக நாங்க ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை, இன்றைய 7வது வகுப்பை இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்வோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா நாங்க யாருமே இத பெருசா பொருட்படுத்துற இல்ல. மார்க்க விஷயத்துல மட்டும்தான் இதை நாங்க பேணுறோமே தவிர வேற விஷயங்களை இதை பேணுறது இல்ல. அதனால அந்த விஷயத்தை சொல்லி நம்ம இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஜலஸ ஃபீ மஜ்லிஸின், ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் ஜலஸ ஃபீ மஜ்லிஸின், யார் ஒரு மனிதர் ஒரு மஜ்லிஸ், ஒரு சபையில உட்கார்ந்து, ஃபகஸுர ஃபீஹி லக்துஹு,
அதுல வந்து ஒரு மஜ்லிஸ்ல நம்ம உட்கார்ந்து பேசுறோம். பயான் பண்ற இடம் மட்டுமல்ல, பயான் பண்ற இடம் மட்டுமல்ல, நாங்க ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். நான் நீங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டீங்க, நல்ல விஷயங்கள் தான் பேசிருக்கிறோம். முன்ன பின்ன ஏதோ தவறாக 2-3 வார்த்தைகள் வந்துருச்சு, அல்லது அதிகமாக ஏதோ ஒருவரை பத்தி ஏதோ பேசிட்டாங்க. ஒருவரை பத்தி பேசினா புறமாக இருந்தா அவர்கிட்ட மன்னிப்பு நேரடியா கேட்கணும். ஏதோ ஒரு அடிப்படையில நம்ம ஏதோ ஒரு பாவமான விஷயங்கள்லாம், ஏதோ ஒரு பாவமான விஷயங்கள் அது இதெல்லாம் நம்ம பேசிட்டோம், தப்பு தவறா பேசிட்டோம். இப்ப ஃபகால கபுல ஐய கூம மிம்மஜ்லிஸ் செய்தாரி, அந்த மஜ்லிஸ்ல இருந்து நாங்க கலைந்து செல்வதற்கு முன்னால் என்ன ஓதணும்? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இந்த துஆ ஓதினால் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்று ஓதினால் இல்லா குஃபிர லஹு மா கான ஃபீ மஜ்லிஸி தாலிக், அந்த சபையில நீங்க என்னென்ன பாவம் எல்லாம் செஞ்சீங்களோ எல்லாம் மன்னிக்கப்படும். அந்த சபையில நீங்க என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ அதெல்லாம் மன்னிக்கப்படும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? பயான் முடிஞ்சுக்க போறதுதான் இதை ஓதுறோம். அது மட்டும் இல்ல, நீங்க 4 நண்பர்கள் உட்கார்ந்து பேசுறீங்க, முடியும் போது ஓதுங்க. இது ஒரு சுன்னா. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு நான் பாக்குறோமா இல்லையா, உட்கார்ந்து பேசிட்டு மாரமஜா அப்படின்னு போறாங்க. அப்படித்தானே? அப்படி இருக்க கூடாது. அப்படி கையை காட்டிட்டு ரைட் நான் வரேன், நான் போறேன் அப்படி சொல்லி போறாங்க. நீங்க எந்த சபையில எங்க உட்கார்ந்தாலும் ரைட், கணவன் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து பேசுறீங்க, ரைட், ஒரு கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறீங்க, நம்ம அங்க போவோம் இங்க போவோம், எதை பத்தி பேசினாலும் முடியும் பொழுது இதை சொன்னீங்கண்டா அதுல என்னென்ன தவறான பேச்சுக்கள் வந்து அல்லாஹ் மன்னிப்பான். எவ்வளவு அழகான ஒரு விஷயம். நாங்க பயானோட மட்டும் சுருக்கிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்றாங்க, மன் ஜலஸ ஃபீ மஜ்லிஸின், எந்த ஒரு சபையில ஒருவர் உட்கார்ந்து ஃபகஸுர ஃபீ லகதுஹு, அதுல அதிகமா தவறுகள் நடந்துட்டு. இப்ப பாருங்க, எங்கேயாவது ஸ்கூல்ல வந்து பாடத்தை டீச்சர் முடிச்சிட்டு சுப்ஹானக்கல்லாஹ் அந்த துஆ ஓதுறாங்களா? சுப்ஹானக்கல்லாஹ் வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் ஓதுறாங்களா? இல்ல. அப்ப எந்த சபையா, குர்ஆன் ஓதுற சபையா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே எந்த மஜ்லிஸ் எந்த அமர்வுல இருந்தாலும் சரி, நீங்க சும்மா 4 நண்பர்கள் வந்து பீச்ல வைத்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க. அப்ப பேசிட்டு முன்ன பின்ன அங்கங்க பார்வையில் பட்டிருக்கும், 4 விஷயம் பேசியிருப்பீங்க. அப்ப அந்த துஆ ஓதுங்க. அல்லாஹ் அந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை மன்னிப்பான். இது ஹதீஸ். இது பயான் பண்ணி முடிஞ்சா மட்டும் இல்ல, நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். இது ஒரு அழகான சுன்னா. நாங்க இதை பொடுபோக்கா விட்டுறோம், இதை பொடுபோக்கா நாங்க விட்டுட்டு இருக்கோம். அப்ப ஒரு வீட்டுல இருந்து ஒரு 4 பேர் 5 பேர் கணவன் மனைவி பேசிக்கிட்டாலும் முடியும் போது இதை சொல்லிக் கொள்ளுங்க. நண்பர்களுக்கு மத்தியில பேசிக் கொண்டிருந்தாலும் இதை சொல்லிக் கொள்ளுங்க. அதே மாதிரி எப்படி சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதை ஓதுனாள் அதுல கருத்து என்ன? சுப்ஹானக்கல்லாஹும்ம, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், அல்லாஹ்வே நீ தூய்மையானவன், உன்னை தூய்மைப்படுத்துகிறேன். உன்னுடைய புகழை கொண்டு நான் உன்னை துதிக்கிறேன். அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு ஆண்டவன் நாயன் யாருமே இல்லை என்பதை நான் சாட்சி சொல்கிறேன். அஸ்தக்ஃபிருக, நான் உன்னோட மன்னிப்பு தேடுகிறேன். வ அத்தூபு இலைக்க, உன் பக்கம் நான் மீண்டு வருகிறேன், உன்னிடம் தௌபா செய்கிறேன். எப்படி பாருங்க. அப்ப இதை ஓதிக்கொண்டால் நிச்சயமாக இல்லா குஃபிர லஹு மா கான ஃபீ மஜ்லிஸி தாலிக, அந்த சபையில எந்த விஷயம் நீங்க செஞ்சீங்களோ, என்ன தவறு ஏற்பட்டதோ அது அல்லாஹ் மன்னிக்காமல் அல்லாஹ் விட மாட்டான். எனவே நம்ம என்ன செய்யணும்? சபைகள்ல இருந்து முடிகின்ற பொழுது இதை ஓதிக்கொள்ளணும். அது எந்த சபையாக இருந்தாலும் சரி, ஸ்கூல்லையா இருந்தாலும் சரி, மதரசாவில் இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதினாலும் சரி, எந்த ஒரு இடத்திலையும் முடிகின்ற பொழுது இதை சொன்னா முன்ன பின்ன தவறுகள் நமக்கு ஏற்பட்டிருந்தா அல்லாஹ் அந்த சபையில ஏற்பட்ட தவற மன்னிப்பான். இந்த ஹதீஸ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அல்லாஹ் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் திர்மிதியில பதிவு செய்திருக்கிறாங்க. 3433வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 3430வது செய்தி, அதே போன்று இமாம் நஸாயி ரஹ்மத்துல்லாஹி சுனனுல் குப்ராவுல 10230வது செய்தியாகவும், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் முஸ்னத் அஹ்மதுல 10415வது செய்தியாகவும் பதிவு செய்திருக்கிறாங்க. இது ஒரு அரைப்பாவசை தரமான சஹீஹான ஒரு ஹதீஸ். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே எங்களோட வாழ்க்கையில நம்ம இவ்வளவு விஷயங்களை இந்த வகுப்புல படிச்சோம். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம். இது எல்லாத்தையும் எங்களோட வாழ்க்கையில நம்ம பேணுவோம் என்று சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த இலகுவான அமல்களுக்கு மகத்தான நிரப்பமான கூலிகளை நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா தருவான். எதெல்லாம் நம்ம பேசணுமோ, கேட்டோமோ, படித்தோமோ அதன்படி மௌத்தாகும் வரை நாம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.